வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தாமரை மோகன். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பனானா. பனானானா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு எடுத்துகிட்டா பனானா தான் வரும். இந்த பனானாவை வச்சு இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். அதுக்கு நீங்கள் பனானாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 3 to 4 பனானாஸ் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பனானாவில் சர்க்கரை இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடயே ஒரு லிட்டில் பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கோங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை மாவு தோசை கல்லில் ஊற்றுற அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே, பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் நல்லா வேகிற அளவுக்கு எடுத்துட்டு அதை சர்வ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாவில் நீங்கள் பணியாரம் கல்லில் ஊற்றி பணியாரமாக கூட நீங்கள் குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம். இதோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்